ஒன்று சாமுவேல் 22வது அதிகாரம் 6, 7, 8 ஆகிய 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது, தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான் என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தி. இந்த செய்தியிலே சவுல் எதை அறிந்து கொண்டான் என்று சொன்னால், தாவீது ஒரு கூட்டத்தோடு கூட இணைந்திருக்கிறான், தாவீதும் அவனோடு மனிதர்களும் இணைந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடனே அவன் தொடர்ந்து அவனோடு இருந்த ஜனங்களிடத்திலே எதை குறித்து பேசுகிறான் என்று சொன்னால், 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சவுல் தன் அண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்யமின் புத்திரரே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ, உங்கள் எல்லாரையும் 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளுமாக வைப்பானோ அப்படி சொல்லி இந்த காரியங்களை சொன்னதை தொடர்ந்தா சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டது என்ன என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இது சவுலினுடைய தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவனுக்கு தெரிந்து விட்டது, சவுல் தள்ளப்பட போகிறார், தன்னை தள்ளி தேவன் தாவீதை அவனுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வர போகிறார் அப்படிங்கிறத அவன் உணர்ந்தபடினால தன் கூட இருக்கிற ஜனங்களிடத்துல எதை வைத்து எப்படிப்பட்ட காரியங்களை அவங்களுக்கு ஆசை காட்டி அவர்களுக்கு அவரிடத்துல எப்படிப்பட்ட செய்தியை எடுக்க விரும்புகிறார் என்று சொன்னால், தாவீதை கொலை செய்வதற்கு, தாவீதுக்கு விரோதமாய் எழும்புவதற்கு வகை தேடுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவன் எவைகளை குறித்து பேசினான் என்று சொன்னால், வயல்களை குறித்து, திராட்சை தோட்டங்களை குறித்து, பதவிகளை குறித்து, அதாவது 1000க்கு அதிபதிகள் 100க்கு அதிபதிகள் சொல்லப்படுகிற பதவிகளை குறித்து பேசிக் கொண்டிருந்தான். இன்றைக்கும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அதுதான் நடக்கு. தேர்தல் பிரச்சாரம் சொல்லி சொல்லலாம், சவுலின் தேர்தல் பிரச்சாரம் சொல்லி கூட இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சவுல் இப்போ என்ன நினைக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய பதவி பறிபோக போகிறது. அப்ப அவன் என்ன கொண்டு வர்றான்னு சொன்னா, அப்ப தாவீது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பானா? நான் தானே கொடுப்பேன். அதான அர்த்தம். என்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனா ஈசாயின் குமாரன் உங்களுக்கு இவைகளை கொடுப்பானா? இவைகளை எப்படி கொடுக்க முடியும்? ஆனா நீங்க எனக்கு விரோதமா கட்டுப்பாடு பண்ணிட்டீங்களே, நீங்களால எனக்கு விரோதமா கட்டுப்பாடு பண்ணி கொண்டது என்ன அப்படி சொல்லும் போது, அவனுக்கு எந்த செய்தி அவனுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்கி விட்டது என்று சொன்னால், தாவீதும் அவனோடு இருக்கிற ஒரு கூட்டமும், தாவீது இன்னும் உயிரோடு இருக்கிறான், தாவீது ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு விட்டான், தாவீது பிழைத்து இருக்கிறான், அதுதான் சவுலால பொறுக்க முடியவில்லை. அப்போ என்னுடைய ராஜ்யத்துக்கு எதிர் ஒரு காரியம் பங்கு விளைக்க போகிறான், என்னுடைய ராஜ்யம், என்னுடைய ஸ்தானம் கவிழ்க்கப்பட்டு போக போகிறது அப்படிங்கிறத சவுல் நன்கு அறிந்திருந்தபடினாலே தாவீதை பற்றிய காரியத்தை தன்னோடு இருந்த ஜனங்களிடத்துல சொல்லும் போது 3 காரியங்களை பயன்படுத்துறான், 3 பொருட்களை பயன்படுத்துறான். பொருள் விதம் சொன்ன போனா உலக பிரகாரமான 3 காரியங்களை பயன்படுத்துகிறான். ஒன்று வயல்கள், இன்னொன்று திராட்சை தோட்டங்கள், 3வது பதவிகள். இந்த 3 காரியங்களை பயன்படுத்துகிறான். இன்னைக்கும் பிரியமானவர்களே, சாத்தானும் கூட தன்னுடைய ராஜ்யத்தை தக்க வைக்கிறதுக்காக இந்த 3 காரியங்களை முதன்மைப்படுத்தியே அநேக ஜனங்களை தன் கைவசப்படுத்தி கொள்ளுகிறான். அப்ப அவன் எதை கேட்கிறான் அப்படின்னு கேட்டா, தாவீது இதெல்லாம் உனக்கு தரமாட்டான், இதை கொடுக்க மாட்டான், நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லி இவ்விதமாய் தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறான். சரி, யார் இந்த சவுல், யார் இந்த தாவீது? நம்ம எல்லாருக்குமே தெரியும், சவுல் விழுந்து போனபடினாலே அவன் பழைய உடன்படிக்கைக்கு அடையாளமாகவும், தாவீது கிறிஸ்துவுக்கு முன்னிழலாய் காண்பிக்கப்பட்டதினாலே அந்த தாவீதை புது உடன்படிக்கைக்கு அடையாளமாகவும் நீங்கள் நானும் பாவிக்க வேண்டும் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீதை தான் கர்த்தர் தமது இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டார். ஏனென்றால் ராஜாதிபத்தியம் யூதாவிலே உண்டானது, யூதா சந்ததியிலே தான் உண்டானது அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல வெளிப்படுத்தி விட்டார். அப்போ ராஜாதிபத்தியம் எங்கதான் உண்டாகணும்? யூதாவில தான் உண்டாகணும். ஒருவேளை நீங்க நினைப்பீங்க, 1 நாளாகமம் 5வது அதிகாரம் தாவீதுடைய நாட்கள்ல எழுதப்பட்டது தானே, தாவீதுடைய நாட்களை வச்சு தானே எழுதுறாரு,
அப்ப தாவீது அவருக்கு தேவைங்கிறதுனால எழுதியிருக்காரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. யூதாவில் இருந்தா செங்கோல் உதிக்கும் அப்படிதான் வேதத்துல வாசிக்கிறோம். வேதத்துல சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு என்ன செய்வதில்லை, நீங்குவதில்லை சொல்லி அங்கே யாக்கோபு யூதாவை ஆசீர்வதிக்கையில் சொல்லுகிற வார்த்தைகளாக ஆதியாகமம் 49 அதிகாரத்துல பாக்குறோம். அப்போ யூதாவிலதான் என்ன இருக்கு, செங்கோல் உதிக்கணும், யூதாவிலதான் செங்கோல் வரணும் அப்படிங்கிறத தேவன் தீர்மானித்திருந்தார். செங்கோல் ராஜாங்கத்தை குறிக்கிறது. ஆக பிரியமானவர்களே, பென்யமின் கோத்திரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜாவாக சவுல் வெளிப்பட்டார். இது எதை காண்பிக்கு சொன்னா, மனுஷன் தன் சுய சித்தத்தினாலே ஏற்படுத்தி கொண்ட ராஜ்யபாரம், மனுஷன் தன் சுய புத்தியினாலே ஏற்படுத்தி கொண்ட ராஜாங்கம், ராஜ்யபாரம், இது எல்லாவற்றையும் கர்த்தர் தள்ளுகிறார். இது எதுக்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? மனுஷன் தன் சுய புத்திக்கு இடம் கொடுத்து ஆதாமின் சாயலிலே என்னென்ன காரியங்களை செய்கிறானோ அவை அனைத்தையும் கர்த்தர் புறக்கணிக்கிறார், புறக்கணித்து தள்ளுகிறார் என்பதையே இந்த சத்தியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது பிரியமானவர்களே. அதனாலதான் சவுலின் ராஜ்யபாரத்தை ஆதாமுடைய சாயலுக்கும் தாவீதின் ராஜ்யபாரத்தை கிறிஸ்துவின் சாயலுக்கும் நாம் ஒப்பிட முடியும். உண்மை பிரியமானவர்களே, ரெண்டு பேருமே தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான். முந்தின ஆதாமும் யாரு? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷன்தான். பிந்தின ஆதாம் என்று சொல்லப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர் தான். ஆனால் முந்தின ஆதாம் விழுந்து போனான், பிந்தின ஆதாம் நிலை நிற்கிறார். ஆகவேதான் பைபிள்ல விழுந்து போன, பின்மாற்றம் அடைந்த, புறக்கணித்து தள்ளப்பட்ட ராஜ்யபாரத்தை புறக்கணித்து தேவன் புறக்கணித்து தள்ளின அந்த ஆசாரியத்துவத்தை, தேவன் புறக்கணித்து தள்ளின உடன்படிக்கையை பழைய உடன்படிக்கையாக, நியாயப்பிரமாண கால உடன்படிக்கையாக தேவன் வெளிப்படுத்துகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். எபிரேயர் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, 9 மற்றும் 10 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே, நான் இஸ்ரவேலை கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல அது இருப்பதில்லை, அவர்கள் அந்த உடன்படிக்கையை நிலைநிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதாய் எபிரேயர் 8வது அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்கள் நானும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரா? புறக்கணிச்சிட்டார். கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? புறக்கணித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவ பிள்ளைகள் இதை கவனிக்கணும், கவனத்தில் கொள்ளணும். அப்ப ஏன் சவுலுடைய ராஜ்யபாரத்தை புறக்கணிக்கப்பட்ட பழைய உடன்படிக்கைக்கு அடையாளமா உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் தான் அதை நிழலாட்டமாய் காண்பிக்கிறார். அதுதான் தேவன் நிழலாட்டமாய் காண்பிக்கிறார். ஏனென்றால் அதிலே அந்த உடன்படிக்கையில ஜனங்கள் நிலை நிற்கவில்லை. தாவீது கூட ஒரு இடத்துல சொல்லும் போது, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம், 1 நாளாகமம் 15வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். 15 அல்ல, 13வது அதிகாரம், 13வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம். சவுலின் நாட்கள்ல கர்த்தருடைய பெட்டியை தேடுறதுக்கு ஆள் இல்லை, தேடாமலேயே வாழ்ந்துட்டாங்க. சவுலும் கிட்டத்தட்ட 40 வருஷமா என்ன செஞ்சாராம்? இஸ்ரவேல்ல அரசாட்சி செஞ்சிருக்கிறார். ஏன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தான் ஆகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷம் காலமாய் அவர்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். 40 வருஷ காலமாய் கொடுத்தார். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அது கண்டுபிடிக்க கஷ்டம். சவுல் 40 வருஷம் அரசாட்சி செய்த மாதிரி நமக்கு தெரியாது. ஆனா அப்போஸ்தலர் 13:21 பார்க்கும்போது நமக்கு தெரியும். 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி என்று நாம் பார்க்கிறோம். பின்பு அவர் அவனை தள்ளி, கிட்டத்தட்ட பார்த்தா சவுல் 2வது வருஷம் அரசாட்சி செய்யும் போதே கர்த்தர் அவனை தள்ளி இருப்பார். நமக்கு தெரியும். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் மற்றும் 15வது அதிகாரத்தை பார்க்கும்போது
அவனை ஆரம்ப காலத்திலே அவனை புறக்கணித்து விட்டார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் உரைத்ததை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு படிக்கிற ஒரு விசேஷித்த பாடம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் சவுலின் ராஜ்யபாரம் நம்மை வேறு சிந்தைக்கு, வேறு ஒரு உபதேசத்துக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் விழிப்புடனே காணப்பட வேண்டியது அவசியம். அதற்காக தான் இந்த செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் நானும் இழிவான ஆதாயத்தை தேடக்கூடிய இந்த உலகத்திலே அழிந்து போகிற வயல்கள், திராட்சை தோட்டங்கள், பதவிகள், இவைகளை நாடி நாம் தேவனை விட்டு விலகிவிடக் கூடாது. சவுலின் ராஜ்யபாரத்திலே இவைகள் எல்லாம் ஆஃபராக காண்பிக்கப்படுகிறது, அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறது. அதனால அவங்க என்ன கேட்க தெரியுமா? தாவீதுட்ட இதெல்லாம் கிடையாது, நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். பாத்தீங்களா? நான் உனக்கு என்ன செய்றேன், தாவீதுட்ட இதெல்லாம் இல்லைன்னு அப்படி சொல்லல. ஆனா அவன் பேசுற வார்த்தையை கவனிச்சீங்கன்னா, தாவீது உங்க ஈசாயின் குமாரன் உங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளா உங்களை வைப்பானோ, உங்களுக்கு இவைகளெல்லாம் கொடுப்பானோ அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப எதை வச்சு தன் ராஜ்யபாரத்தை தக்க வைக்கிறான்? இதுதான் நீங்க விழிப்பா இருக்கணும். எதை காமிச்சு ராஜ்யபாரத்தை தக்க வைக்கிறான்? தன்னோடு இருக்கிற ஜனங்களுக்கு எதை காமிச்சு ராஜ்யபாரத்தை தக்க வைக்கிறான்? உலக பொருட்களை வைத்து, உலகத்தின் மேன்மையை வைத்து. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ராஜ்யபாரம் தள்ளப்பட்ட ராஜ்யபாரம். பேச கொஞ்சம் தொண்டை இதா இருக்கு, ஆனாலும் சத்தியத்தை கேளுங்க. இந்த சத்தியத்தை பிரசங்கித்தே ஆக வேண்டும். இன்னைக்கு ஒரு கூட்டம் சவுலின் கூட்டம் தான், சவுலோடு தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சவுலுக்கு தான் தோல் கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் எதை வச்சு பிரச்சாரம் செய்யறான் தெரியுமா? ஒளிவ தோப்பு உனக்கு கிடைக்கும், இது மன்னிக்கவும் திராட்சை தோட்டம் உனக்கு கிடைக்கும், வயல் நிலத்தை தருவேன், உன்னை அதிகாரியா வைப்பேன், உனக்கு பதவி போஸ்ட் உனக்கு கிடைக்கி, நல்ல போஸ்ட் உனக்கு நான் தர்றேன், பதவி தர்றேன், வயல்கள் தர்றேன், பிசினஸ். அந்த காலத்துல வயல்களும் திராட்சை தோட்டங்களும் தான் பெரிய உயர்வு, அந்தஸ்து, பெரிய சொத்து. அதே போல 1000 பேருக்கு அதிபதி ஆக்குறது, 100 பேருக்கு அதிபதியா இருக்கிறது பாத்தீங்களா, அது பயங்கரமான சொத்து. சாத்த எதை கொண்டு வரோம் தெரியுமா? ரத்தன சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பொருள் ஆசையையும் பதவி ஆசையையும் தூண்டி விடுகிறான். சவுல் எதை வச்சு தெரியுமா அவங்க ஆதங்கப்படுறான்? நீங்க எனக்கு விரோதமா கட்டுப்பாடு பண்ணிட்டீங்களே, நீங்க எனக்கு விரோதமாய் பண்ணின கட்டுப்பாடு என்ன, நீங்க பண்ணின கட்டுப்பாடு எனக்கு விரோதமா பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அவன் ஆதங்கப்படுகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, அவனுடைய நோக்கம் எல்லாம் இந்த வயல்கள், திராட்சை தோட்டங்கள். அவ தன் கையில இருக்கக்கூடிய தன்னோடு இருக்கிற ஜனத்தை தக்க வைக்கிறதற்கு அவன் எதை காண்பிக்கிறான் என்று சொன்னால், வயல்கள், திராட்சை தோட்டங்கள், பதவிகள். இன்னைக்கும் பிரியமானவர்களே, இதே போலதான் இன்னைக்கும் அநேக சவுல்கள் என்கிற போதக பிதாக்கள் இருக்கிறார்கள். குற்றப்படுத்த நினைக்காதீங்க. இன்னைக்கு அவருடைய பிரசங்கங்கள் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், உனக்கு இந்த உலகத்திலே மேன்மை வரப்போகிறது, இந்த உலகத்தில் உனக்கு பொருளாதாரத்திலே உனக்கு உயர்வு இருக்க போகிறது என்று சொல்லி இந்த உலகத்தை காண்பித்து கொடுத்து பாருங்க, தானும் கெட்டு தன்னோடு ராஜ்யத்தில் இருக்கிறவர்களையும் கெடுத்து சின்னா பின்னமாக்கி கொண்டிருக்கிற சவுலைத்தான் இந்த இடத்துல வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 7, 6 மற்றும் 7 ஆகிய வசனங்களை, 6, 7, 8 ஆகிய 3 வசனங்களை நம்ம கவனிக்கும் போது சவுலுடைய சிந்தையில இருந்ததெல்லாம் என்ன தெரியுமா? வயல்கள், திராட்சை தோட்டங்கள், பதவிகள். அப்ப இதை காமிச்சு ஜனங்கள்ட்ட எப்படி பேசலாம் பாத்தீங்களா? இதெல்லாம் தருவானா, இதெல்லாம் கிடைக்குமா? இப்படி கூட்டம் நடத்துறாரு, செல்வகுமார் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு, ஆத்தும மீட்பு, சுயவெறுப்பு, சுவிசேஷ ஊழியங்கள் சொல்லி நடத்திட்டு இருக்காங்களே, இங்கெல்லாம் வயல்களை தருமறி ஏதாவது செய்தி இருக்குதா? திராட்சை தோட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்து கொடுப்பாரா? ஈசாயின் குமாரன், தாவீதின் வேறுமானவர், இதெல்லாம் உங்களுக்கு தந்துருவாரா? இதை தரக்கூடிய செய்தி எல்லாம் இருக்குதா? இல்ல, இதை குறித்து செய்தி கிடையாது. தன்னுடைய பதவியை தக்க வைக்கிறதுக்கு
சவுல் எவ்வளவு தந்திரமா ஒருவித தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணுகிறான். நம்ம கூட அப்படி சொல்லலாம். நீ கூட தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த ஆட்சியில உங்களுக்கு இது செஞ்சாங்களா, உங்களுக்கு இது கொடுத்தாங்களா, குக்கர் கொடுத்தாங்களா, வாஷிங் மிஷின் தந்தாங்களா, உதவித்தொகை செஞ்சாங்க கொடுத்தாங்களா, வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா, நாங்க எங்க ஆட்சியில வேலை வாய்ப்பு தருவோம். அதே போலதான் சவுல் என்ன செய்யறான்னா, தாவீதோடு ஜனங்கள் இருக்கிற செய்தியை கேட்க கேட்க அவனுக்கு என்ன இருக்குன்னா, ஐயோ அங்கே ஒரு கூட்டம் சேர்ந்துட்டு, அவன் கட்சிக்கு ஒரு கூட்டம் சேர்ந்துட்டு. ஆனா தேவனுடைய சிந்தையில இருந்து என்ன தெரியுமா, தாவீதையும் தாவீதோடு இருக்கிற ஜனத்தையும் நிலைநிறுத்த வேண்டும் என்றுதான் தேவன் வாஞ்சியோடு வைராக்கியத்தோடு இருக்கிறார். அதுதான் தேவ திட்டமும் கூட. ஆனா மாம்சீகத்துல இன்னைக்கும் ஒரு பெருங்கூட்டம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்க தவற நினைக்க கூடாது. நீங்க அடையாளம் கண்டு கொள்ளணும். இன்னைக்கும் சவுல்கள் என்ன செய்றாங்க தெரியுமா, அநேக மேடைகள்ல நின்றுட்டு இவ்விதமான சத்தத்தை துணிக்க பண்றாங்க. வயல்களை காமிச்சு கொடுக்கறாங்க, திராட்சை தோட்டங்களை காமிச்சு கொடுக்கறாங்க, பதவி ஆசையை காமிச்சு கொடுக்கறாங்க. உலக பொருளாசையை தூண்டி விடுகிற சவுல்கள், பதவி ஆசைகளை தூண்டிவிடக்கூடிய சவுல்கள் எதுக்கு தெரியுமா தூண்டி விடுறாங்க தெரியுமா? யாரும் தாவீதுடைய ராஜ்யபாரத்துக்குள்ள போயிடக்கூடாது. நோக்கம் என்ன தெரியுமா? இந்த இருக்கிற மக்களை தன் கைவசப்படுத்தி தாவீதிடத்துல கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா இது மகா மேன்மையான சத்தியம் நிறைந்த தாவீது. அதனாலதான் இது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக காண்பிக்கப்பட்டவன். அதாவது சாயலுக்கு ஒப்பான்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்ல வரேன்னா, குமாரனுக்கு முன் அடையாளமாய் வெளிப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவுக்கு முன் நிழலாய் வெளிப்படுத்தப்பட்டவன். அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எசேக்கியேல்ல கூட தாவீது என்கிற ஒருவரை நான் என்றென்றைக்கும் அதிபதியாக ஏற்படுத்துவேன் சொல்லி ஆண்டவர் பேசுகிற சத்தியத்தை நீங்களும் நானும் வாசிக்க முடியும். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 25வது வசனத்தினுடைய பின்பகுதியில கவனிப்பீர்கள் என்றால், என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். சொல்றா போடலையா? எசேக்கியேல் 37வது அதிகாரம் 25ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியா இருப்பார். இதெல்லாம் தேவன் ஞான அர்த்தமா இங்க வெளிப்படுத்துகிறார். ஞான அர்த்தமா இங்க வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கிறிஸ்துவை அவர் கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்து 24ஆம் வசனத்தை பாருங்க. என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார், அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இது 1000 வருட அரசாட்சியில் நடக்கக்கூடியதா இருந்தாலும் தாவீதின் குமாரனாய் அறியப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. தாவீதின் சந்ததியில் வந்து பிறந்தார். தாவீதுடைய ராஜ்யபாரம், உங்களுக்கு எனக்கு பென்யமீன் கோத்திரத்திலிருந்து ராஜ்யபாரம் வரல. எதுல இருந்தா ராஜ்யபாரம்? யூதாவில் இருந்த ராஜ்யபாரம். அதான் பென்யமீன் ராஜ்யபாரம் கவிழ்க்கப்பட்டு போய்விட்டது. அது மனுஷரால் ஏற்படுத்தப்பட்ட ராஜ்யபாரம். மறக்க கூடாது. ஏன்னா நம்ம அப்போஸ்தலர் 13:21 கூட பாக்குறோம், 1 சாமுவேல் புத்தகத்திலையும் பாக்குறோம். எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி யார் கேட்டா? ஜனங்கள் தான் கேட்டாங்க. தேவனுடைய சிந்தையில கிடையாது, ஜனங்கள் கேட்டாங்க. அப்ப அவருடைய சுய விருப்பத்துக்கும் இஷ்டத்துக்கும் ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுக்கும் வண்ணமாய் பென்யமீன் கோத்திரத்திலிருந்து கீசுடைய குமாரனாகிய சவுலை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். இப்ப நமக்கு கேள்வி என்ன தெரியுமா? நாம் சவுலின் ராஜ்யபாரத்துக்குரியவர்களா அல்லது தாவீதின் ராஜ்யபாரத்துக்குரியவர்களா? அப்படி அர்த்தத்தை என்ன நம்ம எப்படி விளங்கிக் கொள்ளலாம் கேட்டா, தாவீதின் ராஜ்யபாரம் நிலை நிற்கக்கூடிய ராஜ்யபாரம், சவுலுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காமல் விழுந்து போகிற ராஜ்யபாரம். அப்போ சவுலுடைய ராஜ்யபாரத்தை தக்க வைக்கிறதுக்கு சவுல் எதை ஜனங்களுக்கு மத்தியில பேசுகிறான் என்று சொன்னால், உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப இதெல்லாம் அங்க கிடைக்காது, நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்கிறான். ஏன்னா தாவீதின் ராஜ்யபாரத்துல என்னெல்லாம் இருக்கு? அவன் கூட கூட்டின கூட்டம் யாரு தெரிஞ்சுக்கீங்க? அதே அதிகாரம் வசனத்தை வாசிங்களேன். தாவீதுடைய ராஜ்யபாரத்துல இருக்க கூடின கூட்டத்தாரு என்ன லட்சணத்துல இருக்காங்கன்னு நீங்க கொஞ்சம் பார்க்க போறீங்க. வாசிங்க. ஒடுக்கப்பட்டவர்கள். இல்ல, எத்தனை வசனம் வாசிக்கீங்க? இல்ல 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம். பாருங்க, ஒடுக்கப்பட்டவங்க வேற யாரெல்லாம்? இவங்களே எப்படி இருக்காங்க பாருங்க. பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கின ஆட்கள் தான் அவங்க கூட சேர்ந்திருக்காங்க. ஒடுக்கப்பட்டவங்க வேற யாரு? கடன்பட்டவங்க.
அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? முறுமுறுக்கிறோம். சரியில்லாத ஒரு கூட்டம் கிடைக்கு. அதனால அப்படியே இல்ல, ஒரு கூட்டத்தை ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வர்றார். பின்னாட்கள்ல அவள 100க்கு அதிபதி, 1000க்கு அதிபதி ஆண்டவர் எழுப்புகிறார். ஆனா பொருளாதார ரீதியில கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்டவங்க, கடன் பட்டவங்க, தங்களுடைய சொந்த வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாதவங்க, அதான் இதை சாதகமா பயன்படுத்துறான். இவன் சொல்றான், உங்களுக்கு அவன் தருவானா அப்படின்னு கேட்கிறான். உங்களுக்கு கொடுப்பானா? அப்ப அதோட அர்த்தத்தை நீங்க விளங்கிக்கிடணும். நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவன் எதை பத்தி பேச வர்றான்? நீங்க எனக்கு கட்டுப்பாடு பண்ணிட்டீங்களா? அவன் உங்களுக்கு அதெல்லாம் கொடுப்பானா? நான் உங்களுக்கு தர்றேன் அப்படிங்கறதான் கொண்டு வர்றான். அதுதான் அவங்க கொண்டு வருகிறான். அப்ப அவனுடைய நோக்கம் என்ன? தாவீது பின்னால போவாத. சவுளுடைய நோக்கம் என்ன? தாவீதுக்கு பின்னால போகாத. எதை வச்சு காமிச்சு கொடுக்கிறான்னா, உலகத்தை வச்சு காமிச்சு கொடுக்கிறான். இப்ப வந்து இதே சவுல், புதிய ஏற்பாட்டுல இருக்கிற சவுல்ட்ட, தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல், அவனும் பென்யமீன் கோத்திரம் தான், இவன் சந்தையில வந்தவன் தான். அந்த சவுல்ட்ட பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நான் முதலே மட்டும் சொன்னேன், நீ இந்த தாவீதின் குமாரனை பின்பற்றாதன்னு சொன்னேன். நசரேயனாகிய இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னால போனதுனால இப்ப நீ என்ன சொல்ற தெரியுமா? இப்ப நீ 1 கொரிந்தியர் 4:11 என்ன சொல்ற தெரியுமா? சவுலே, இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும், தாகம் உள்ளவர்களும், நிர்வாணிகளும், குட்டுண்டவர்களும், தங்க இடமில்லாதவர்களுமா இருக்கிறோம்னு சொல்றார். சொல்லியிருக்காரா இல்லையா? 1 கொரிந்தியர் 4:11. 1 கொரிந்தியர் 4:11 சொல்றார், இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும், தாகம் உள்ளவர்களும், நிர்வாணிகளும், குட்டுண்டவர்களும், தங்க இடமில்லாதவருமா இருக்கிறோம். அந்த சவுல் இந்த சவுல்கிட்ட பேச எப்படி இருக்கும் தெரியுமா? அதான் முதலே சொன்னேன், நீ அங்க போகாதன்னு சொன்னேன். தாவீதுதான் முக்கியம், யூதா கோத்திரத்தில் எழும்பின அந்த தேவகுமாரன் தான் முக்கியம் சொல்லி நீ அவரையே தேடி இல்ல பாரு. நீ எப்படி இருக்க தெரியுமா? பசியில கிடக்க, பசி பட்டினி, தாகம், தண்ணி கூட உனக்கு இல்ல, நிர்வாணி அப்படின்னு என்ன, உனக்கு போடுறது கூட சரியா ட்ரெஸ் இல்ல, குட்டுண்டு இருக்க, அப்பப்ப அடி உனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு, தங்க இடம் இல்ல, உனக்கு தங்கிறது கூட இடமே கிடையாது. சவுல் தன் ராஜ்யபாரத்தை தக்க வைக்கிறதுக்கு அதே சமயம் யாரும் தாவீதோடு இணையக்கூடாது என்பது 2 காரியம் அவனுக்கு உண்டு. சாத்தானுக்கு 2 காரியம் இருக்கு. தன் ராஜ்யத்துக்கு ஒரு பெருங்கூட்டத்தை சேர்க்கணும், பரம தாவீதின் ராஜ்யத்துக்கும் ஆட்கள் போகக்கூடாது. அவர் ராஜ்யத்தையும் திவாலாக்கணும், தான் ராஜ்யத்துல அதிகப்படியான ஆட்களை சேர்க்கணும். இதான் இன்னைக்கும் எத்தனையோ பொல்லாத சவுல்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரகடனப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தன் கைவசப்படுத்துக்கணும் ஜனங்களை. அதனாலதான் சாத்தான் என்ன செய்யறான் பாத்தீங்களா? இதே சவுளுடைய வார்த்தையில அங்க பார்க்கலாம். எங்க? மத்திய 4வது அதிகாரம் மற்றும் லூக்கா 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இயேசுவுக்கு ஒரு நிமிஷத்துல காமிக்கிறான் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளுடைய மகிமையையும் அவருக்கு ஒரு நிமிஷத்திலே காண்பித்து, நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். அவனுடைய பேச்சு அப்படிதான் இருக்கு. நீ எனக்கு கட்டுப்பாடு பண்ணாம தாவீதை விட்டு, அந்த மேன்மையான உத்தம வழியை விட்டு, தேவன் தெரிந்து கொண்ட வழியை விட்டு, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை விட்டு. நீ காலையில கூட அங்க தூத்துக்குடியில தியானிக்கும் போது ஏசாயா 42வது அதிகாரத்துல இருந்து தியானித்தோம். அதுல கூட என்ன சொல்லப்படுது தெரியுமா? ஏசாயா 42வது அதிகாரம் முதல் வசனம் ஆரம்பிக்கும் போது, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் பிரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இது தாவீதுடைய வாழ்க்கையில் நடக்குதே. இது ஏதோ தாவீது குறித்து சொன்னு சொல்லாதீங்க, அப்படி சொன்ன தேவதூஷணம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டது. ஆனா தாவீதுக்கு அது ஒரு நிழலாவும் இருக்கு பாருங்க. ஏன்னா தேவன் ஆதரித்த தாசனாக தாவீது இருந்தார், தேவன் தெரிந்து கொண்ட இடத்திலே தாவீது இருந்தார், அவருடைய ஆத்துமாவுக்கு பிரியமானவராகவும் யார் இருந்தார்? தாவீது இருந்தார். அவருடைய ஆவி தாவீது மேல என்ன செஞ்சது? இருந்ததா இல்லையா? இருந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாக்குறோம், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் தங்கி இருந்தா, அவர் பிரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஆமா, தாவீது மூலமா ஆண்டு செய்தா. எல்லாத்தையும் பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல, அப்போ சாத்தானுக்கு என்னன்னா, நீ தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை சேராத. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார்? கிறிஸ்து. அவர் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டா? உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுப்பதற்காக.
உங்களுக்காக எனக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பழைய வாழ்க்கையும் கிறிஸ்துவின் மரணத்திலே கலைந்தெறியப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இனி நான் அல்ல, நான் என்கிற ஆதாம் அல்ல, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். அந்த சத்தியத்துக்குள்ள போக விடாதபடிக்கு சவுல் எதை காமித்து மோசம் பண்ணுகிறான் என்றால், ஆசை காட்டி மோசம் செய்கிறான். வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் பதவிகளையும். அந்த ஜனங்களும் இதற்கு செவி கொடுக்காங்க பாருங்க. இது விழுந்து போன ராஜ்யபாரம். மன்னிக்கவும், சவுலோடு இருந்த அத்தனையும் வீழ்ச்சி அடைந்து விட்டது. நீங்கள் நானும் பிரியமானவர்களே, நம்மை வீழ்ச்சி அடைய செய்யக்கூடிய போதகங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த போதகங்கள் எதை பற்றி இருக்கும் தெரியுமா? பொருளாசை பற்றியது. அப்படிப்பட்ட போதகங்கள் எதை பற்றியது தெரியுமா? உலகத்தின் மேன்மையான ஆசனங்களை பற்றியது. அதான் சொல்றான் பாருங்க, என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருகிறேன்னு சொன்னா, நீங்க நினைச்சிடாதீங்க அதுல பொருளாசை மட்டும் இருக்கு நினைச்சிடாதீங்க, பதவி ஆசையும் இருக்கு. என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருகிறேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீ எனக்கு ஓட்டு போட்டா நான் தர்றேன். அதான் அவங்க சொல்ல வரான். என்ன நீ பணிஞ்சுக்க, என்ன ஏத்துக்க, என்ன அங்கீகரி, எனக்கு ஆதரவா ஓட்டு போட்டுரு, உன் ஓட்டை எனக்கு தந்துரு, நான் உனக்கு என்ன செய்றேன், இதெல்லாம் தர்றேன்னா இதுல பொருள் ஆசை மட்டும் கிடையாது, பதவி ஆசை இருக்கு. ஏன் தெரியுமா? இப்ப இயேசுவானவருக்கு இவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டான்னா அப்ப அவர் எப்படி ஆயிடுவாரு? உலகத்துக்கு அதிபதி ஆயிடுவாரா? அப்படித்தானே? ஒட்டுமொத்த உலகத்தின் ராஜ்யத்தை இவர் கைக்குள்ள கொண்டு வந்துட்டாருன்னா இவர் எப்படி இருப்பாரு? ஏழையாவா இருப்பாரு? சாதாரண ஒரு குப்பை அல்றவராவா இருப்பாரு? இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கே, சத்தமா சொல்லுங்க, தலைவர், ஒட்டுமொத்த உலகத்துக்கே அதிபதி ஆயிடுவார். அப்ப இவன் கொண்டு வர்ற காரியங்கள் என்ன பார்த்தா, சவுளுடைய சிந்தையில இருந்தது, சவுளுடைய சம்பாஷணையில் இருந்தது, சவுளுடைய போதகத்தில இருந்த அதே போதகம் தான் இவனுக்குள்ள இருக்கு. அப்படின்னா இவன் தான் அவனையும் ஆட்சி செய்து கொண்டிருந்திருக்கான், இவன் தான் அவனையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான். ஏன்னா சவுளை ஆண்டு தள்ளிட்டாரு. சவுளை இப்ப என்ன ஆவி ஆட்டி படைக்கு தெரியுமா? உள்ளது. அது ஜனங்களுக்கு இன்னும் தெரியல. இன்னும் ஜனங்கள் எதுக்குள்ள இருக்காங்க தெரியுமா? சவுளுடைய ராஜ்ய பாரத்துக்குள்ளேயே உட்கார விரும்புறாங்க, சவுளுடைய செய்தியை கேட்கவே விரும்புறாங்க, அவங்க கூடவே இருந்துகிட்டு இருக்காங்க. அங்க இன்னொன்னு ஆண்டவர் எழுப்பிட்டாரு. தாவீதின் ராஜ்ய பாரத்தை, தாவீதுக்கு ஒரு கூட்டத்தை எழுப்பி கொண்டிருக்கிறார். தாவீது பக்கம் தான் கர்த்தர் இருக்கிறார். சவுல் பக்கம் இருக்காரா? தாவீது பக்கமா? தாவீது பக்கம் தான் இருக்கிறார். சவுல எப்பவுமே பொல்லாத ஆவி கலங்க பண்ண ஆரம்பிச்சுட்டு தெரியுமா? 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணிட்டு என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இருக்கா இல்லையா? தாராளமா பார்க்கலாம். நான் சொன்னதெல்லாம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து கூட நீங்க பார்க்க முடியும். அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவன் என்ன செய்துதான் கலங்க. இன்னைக்கு சொல்றேன், இப்படிப்பட்ட வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் பதவிகளையும் காண்பித்து கொடுக்கக்கூடிய சவுல்களுக்குள்ளே கிரியை செய்கிறது எந்த ஆவி? பொல்லாத ஆவி. அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து சொல்றேன் பிரியமானவர்களே, நம்ம கொஞ்சம் பேரா கூடினாலும் பரவாயில்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துடணும். அதான் நம்முடைய நோக்கம். நம்ம எதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது தெரியுமா? இந்த உலக ஆசையை காமிச்சு கொடுக்காம பாருங்க. நீ இந்த கூட்டத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு போறேன்னா அந்த கூட்டத்துக்கு தான் பேசுறாங்க. உனக்கு ஆண்டவர் உனக்கு வீடு தர போற. நான் சொல்றேன், வீடு கார் எல்லாமே தந்து நம்மளை ஆஸ்வதிக்க ஒரு போதுமானவர் தான். தனிமையா இருக்கிற வீடு வாசல் ஏற்படுத்தி தர்றாரு இல்லையா? அவர் அழகா செய்யக்கூடியவர் தான். தாவீதுக்கு கேதுரு மரங்களால ஒரு பெரிய வீட்டையே கொடுத்துட்டாரு, நல்ல அருமையான வீட்டையே கொடுத்தாரு. ஆனா தாவீது கேட்டுட்டு இருந்தாரா, எனக்கு வீடு வேணும் வீடு வேணும்? இல்ல இல்ல இல்ல, தேவன் நடத்தலுக்காக காத்திருக்கிற அவ்வளவுதான். தேவனையே தேடுறாரு. வனாந்தரங்களிலே குடியிருக்கும் போது, கெபிகளில் குடியிருக்கும் போது, குகைகளில் குடியிருக்கும் போது, அரணான இடத்துல குடியிருக்கும் போது, பயங்கர மரணமா ஜீவனாங்கிற பயங்கர போராட்டத்துக்கு மத்தியில சங்கீதங்களால தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். சங்கீதங்களால தேவனை உறுதியாய் பற்றி கொண்டுகிட்டே இருக்கிறாரு. அதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. சகலத்தையும் அவரு இவர் கொடுத்துட்டாரு. டன் கணக்குல, பல டன் கணக்குல வெள்ளியும் தங்கத்தையும் சேர்த்துட்டாராம். கர்த்தருடைய ஆலயத்துக்குன்னு கொடுத்தாரு. இதையா அவர் நோக்கினாரு? இல்ல இல்ல இல்ல, கர்த்தரை உயர்த்தணும். அதனாலதான் உபத்திரவ பாதையில, வனாந்திர பாதையில கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கிறார், கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். அவர் என் கேடகம், அவர் என் கோட்டை, அவர் என் அரண், நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தரையே முதன்மைப்படுத்துறார். இவன் எதை முதன்மைப்படுத்துறான் தெரியுமா? என் பதவி பெறக்கூடாது, பதவி பெறக்கூடாது. பதவியை தக்க வைக்க மக்கள்கிட்ட பதவி ஆசையை காமிக்கிறான். உலக பொருட்கள், வயல்கள், திராட்சை தோட்டங்கள் இவன் கண்ட்ரோல்ல இருக்கு. தேசத்துல எல்லாமே இவன் கண்ட்ரோல்ல இல்லையா? இவன் கண்ட்ரோல் தான். ஏன்னா
இவனுக்கு எதுக்கு வயல்கள் திராட்சை தோட்டங்களை இவனுக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்கு தெரியுமா? இதுல இருந்து இவனுக்கு மாமூலா மாசம் மாசம் தசம பாகம் வரும். நான் சொல்றது பொய் நினைக்காதீங்க, பைபிள்ல இருக்கு. இன்னைக்கும் போதக பிதாக்கள் தசம பாகத்தை முக்கியப்படுத்துறாங்க. நீ தயவுசெய்து சொல்றேன், தசம பாகம் யாருக்குன்னு சொல்லி சமீபத்துல பேசின ஆடியோ இருக்கு, தயவு செய்து முழுமையா கேளுங்க. எனக்காக நான் அதை தெளிவா சொல்லிடுறேன். அவன் எதை கேட்பான் அப்படின்னு சொன்னா, 1 சாமுவேலுக்கு வாங்க. இந்த சவுல் யாருன்னு கொஞ்சம் பாருங்க. இவன் ஏன் திராட்சை தோட்டம் இதெல்லாம்னா இவனுக்கு தேவை அது, அதனாலதான் அதை அங்க அறிவிக்கான். இப்ப ஏன் ஒரு ஒரு செழிப்பு பிரசங்கி விசுவாசிகள் என்ன சொல்லலாம் தெரியுமா? உனக்கு கார் வருதுன்னு ஏன் சொல்லலாம் தெரியுமா? இவனுக்கு கார் தேவை. இதை காமிச்சு என்ன செய்யணும்? காணிக்கை அடிக்கணும். இவன் பாருங்க, இவன் ஏன் இதை சொல்றான் தெரியுமா? அதுக்கு 1 சாமுவேல் புஸ்தகத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் அல்ல மகா மேன்மையான சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சவுல் வர்றதுக்கு முன்னாலே என்ன சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு. 8வது அதிகாரம், 1 சாமுவேல் 8வது அதிகாரம், அதுல 10ஆம் வசனத்திலிருந்து சவுலை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். இன்னும் சவுல் யாருன்னே தெரியாது, சவுலை வெளிப்படுத்தவே இல்லை. ஆனா ஆண்டவர் இந்த ராஜா என்ன செய்ய போறான் 11ஆம் வசனத்திலிருந்து சொல்றாரு. உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் அதுல இருந்து கொடுக்காரு. அதுல விசேஷமா நம்ம நிறைய படிக்கலாம். இப்ப நமக்கு நேரம் இல்ல, வீட்டுல உட்கார்ந்து நீங்க நல்லா வாசு பாருங்க. 14ஆம் வசனத்துக்கு வாங்க. அவன் என்ன செய்வானா, உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை என்ன செய்வான்? எடுத்துக்கிடுவான். இந்த அழுகி போனதெல்லாம் ஜனங்கள்ட்ட தள்ளி விட்டுருவான். நல்லவைகளை எல்லாம் என்ன செய்வான்? உங்கள் வயல்கள்னா இங்க சாதாரண ஒரு 10 ஏக்கர் நிலம் நினைச்சிடக்கூடாது. ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசத்திலேயே வயல்கள்லையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் நல்லவைகளை எடுத்துட்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பானா. அடுத்து போட்டிருக்கு, உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசம பாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவர்களுக்கும் கொடுப்பான். உங்களை என்ன செஞ்சிருவானா, உங்களை வேலைக்காரராகவும் உங்களை வேலைக்காரிகளாகவும் உங்களை திறமையான வாலிபரி உங்கள் கழுதிகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். பாஸ்டர் அம்மாவுக்கு கொஞ்சம் அங்க போய் கொஞ்சம் மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. பாஸ்டரு கொஞ்சம் ஊழிட்டு போயிட்டு கொஞ்சம் களைப்பாயிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் அங்க ஒரு மளிகை கடைக்கு போய் கொஞ்சம் முருங்கைக்காய், அப்புறம் ஒரு கீரைக்கட்டு, அதுக்கப்புறம் என்னது ஒரு 1/4 கிலோ தக்காளி, 100 கேரட்டு, இதை கொஞ்சம் வாங்கி கொடுத்துரு தம்பி, சரியா கொடுத்துருங்க. விசுவாசிக்கு போன் அடிச்சு சொல்லிடுறது. வேலைக்காரராகவும் வேலைக்காரிலும் அவங்க வச்சிருவான். நீ அதுக்கப்புறம் தீர்மானிச்சுக்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஆனா 19ஆம் வசனத்துல ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். இந்த ராஜ்யபாரம் சரி வராது, உன்னை அடிமைப்படுத்துவான், இப்படிலாம் உன்னை பிடிப்பான், உன்னை வேலைக்காரங்களா வச்சுக்கிடுவான். எவ்வளவு சொன்னாலும் ஆஹா, உன்கிட்ட உள்ள பலன்ல எல்லாத்துலயுமே என்ன வாங்கிடுவான்? தசமமாக வாங்குவான்னு 15ஆம் வசனத்துல சொல்லிட்டார். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமமாக வாங்கி அவனுக்குள்ள கொடுத்து ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. தன் பிரதானிகள் தன் ஊழியக்காரங்களுக்கு கொடுத்து அவன் இதுல நல்லா வாழ பார்ப்பான். ஆனா உனக்கு எதுவும் கிடையாது, அதுல நல்லவைகளை எல்லாம் எடுத்துருவான். ஆனா அவன் என்ன பேசுறான் பாத்தீங்களா? உங்களுக்கு வயல்நிலைகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஈசாயின் குமாரன் உங்களுக்கு கொடுப்பானோ அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ அவன் பின்னால போயிடாது, அவன் உனக்கு கொடுப்பான்னு நினைக்காது, அவன் கொடுக்க மாட்டான். அவனோடு சேர்ந்துடாத, நான் உனக்கு தர்றேன். அதான் அதோடைய உண்மையான அர்த்தம். அப்பதான் ஒருத்த வாய் திறந்து பேசுறான். தோவைக்கு ஏதோமீனாகிய தோவைக்கு என்கிற மனுஷன் வாய் திறந்து பேசுறான். அங்கே நோபில் இருக்கிற அகிமிலைக்கு என்கிற ஆசாரியனிடத்துல தாவீது வர கண்டேன். அங்கே வந்து அவன் அப்பம் வாங்கினான், அங்கே கோலியாத்துடைய பட்டயத்தையும் பெற்றுக்கொண்டதை நான் பார்த்தேன்னு சொன்னதான். அதுக்கடுத்து இவனை யாரு அங்க யாரு நோபில் இருக்கிற ஆசாரியரை கூப்பிட்டு அங்க பேசி, அப்புறம் ஆசாரிய குடும்பமே சீரழிஞ்சு போச்சு, எல்லாத்தையுமே சங்கரித்து போட்டான். அந்த தோவைக்கு தான் சங்கரித்து போட்டான். பிரியமானவர்களே, இந்த சவுலுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தானே இந்த தோவைக்கு, இவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? இந்த வார்த்தையை கேட்க கேட்க அவனுக்கு ஆசை வர ஆரம்பிச்சுட்டு, அப்ப யாரெல்லாம் சவுலுக்கு பிரியமா இருந்தாங்களோ அவங்கள போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி உடனே போட்டு கொடுத்துட்டான். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நடந்ததை போட்டு கொடுத்துட்டான். 1 சாமுவேல் 22 அதிகாரத்துல இது நடந்துட்டு இருக்கு. 1 சாமுவேல் 21வது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து பாக்குறோம். நோபில் இருக்கிற ஆசாரியனிடத்துல தாவீது போய் அங்க அப்பமும் வாங்கிட்டான், பட்டயத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். நமக்கு தெரியும், இதை மனுஷன் போட்டு கொடுத்துட்டான். அநேகர் அப்படித்தானே, இந்த பணத்துக்கும் பொருளுக்கும் தாவீதை காட்டி கொடுக்கிறதுக்கு ஆட்கள் துணிந்து விட்டார்கள். உண்மைதானே?
அங்க ஏதோமினாகிய தோவைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கான் தெரியுமா? யூதாஸ் காரியத்து வேலையை தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? பாயிண்ட் பிடிச்சிங்களா? யூதாஸ் காரியத்து வேலையை திறம்பட செஞ்சுட்டு இருக்கான். யாரு? ஏதோமினாகிய தோவைக்கு. சவுல் இத பேசின உடனேயே 9ஆம் வசனத்துல பாக்குறோம். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோடு நின்ற ஏதோமினாகிய தோவைக்கு பிரதியுத்தரமாக ஈசாயின் மகன் நோவில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கிடத்தில் வர கண்டே, இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தை அவனுக்கு கொடுத்தான் என்றான். ஏன்னா இவன் என்ன சொல்லி கொடுத்துட்டான்னா, நீ உம்முடைய ஆத்துமா பகைக்கிற தாவீதுக்கு யார் உதவி செஞ்சா தெரியுமா? அதான் சொல்ல வர்றான். ராசரை உதவி செஞ்சான், போட்டு கொடுக்குறான். இப்போ தாவீதை இப்ப காட்டி கொடுக்குறான். அதே போலதான் கிறிஸ்துவை எதுக்காக காட்டி கொடுத்தான்? பணத்துக்காக. இப்ப இங்க அவனுக்கு சொல்லியாச்சு, வயல்கள் கிடைக்கும், திராட்சை தோட்டங்கள் கிடைக்கும், நீ அவனை தேடினா அவனுக்கு கிடைக்காது. ஏன்ட்ட என்ன பாரு, நீ ஏன்ட்ட வந்து பாரு, நீ அவன் உனக்கு கொடுப்பானா? நீ எனக்கு விரோதமா ஏன் கட்டுப்பாடு பண்ண? உனக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டான். அவனுக்காக எனக்கு விரோதமா ஏன் கட்டுப்பாடு பண்ண? பேச பேச இவங்க எல்லாரும் இதோட சேர்ந்துட்டாங்க. நல்லா உறுதிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா? தாவீதை கண்டேன்னு சொல்லி சொல்றான். தாவீதை போட்டு கொடுக்குறான். தாவீது மட்டும் இல்ல, அங்க ஆசாரியன் ஆகிய அகிமெலேக்கையும் போட்டு கொடுக்குறான். அதுக்கு முந்தின அதிகாரத்துலதான் பாக்குறோம், இவன் வந்து போனது, வாங்கிட்டு போனது எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துட்டான். உடனே அந்த ஆசாரிய குடும்பமே அழியுது பாருங்க. அதுல ஒருத்தன் தான் தப்புறான். அபியத்தாருங்கிற ஒருத்தன் மட்டும் தான் தப்புறான், மத்த எல்லாத்தையும் கொண்டு போடுறான். 19ஆம் வசனத்துல பாக்குறோம், 18 மற்றும் 19ல, அப்பொழுது ராஜா தோவைக்கு நோக்கி, நீ போய் ஆசாரிகளை கொண்டு போடு என்றான். ஏதோமினாகிய தோவைக்கு ஆசாரிகள் மேல் விழுந்து சணலூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். அவங்களை மட்டும் கொல்லல, ஆசாரிகளின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டை கறிக்கினால் என்ன செய்து போட்டான்? வெட்டி போட்டான். குழந்தைகளை கூட விடலைங்க, வெட்டி போட்டான். இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு நினைக்கீங்க? ஏதோமினாகிய தோவைக்கு தண்டனை இருக்கா இல்லையா? பயங்கரமான தண்டனை இருக்கு. அதுல ஒரு குமாரன் மட்டும் தப்பிச்சிட்டான். அகிமெலேக்கினுடைய குமாரில ஒருத்த மட்டும், அபியத்தாருங்கிற ஒரு மனுஷன் மட்டும் தப்பி தாவீதுட்ட போய் அங்க சொல்லி கொடுத்தான். எதுக்கு அவங்களோட பகிர்ந்து கொள்ற பிரியமானவர்களே, தாவீதுடைய ராஜ்யபாரத்துக்காக தோவைக்கு அவ்வளவு கவனமா இருக்கிறான். எதை பேசுறதுக்கு பிறகுன்னு பாத்தீங்களா? இன்னைக்கும் பாருங்க இப்படிதான் இருக்காங்க. எதை பேசுறதுக்கு பிறகு? வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் பதவிகளையும் குறித்து பேசின உடனே இப்ப தோவைக்கு அப்படியே ரத்தம் கொதிக்க ஆரம்பிக்கும். இப்ப ரத்தம் கொதிக்குன்னா எழுதப்படல, ஆனா அவனுக்குள்ள அப்படியே உற்சாகம் வருது. அது வரைக்கும் அமைதியா இருந்தவன் எப்ப வாயை திறக்கான்? ஆகா, ஈசாயின் குமாரனை நம்ப நமக்கு வயல்கள் கிடைக்க போறது இல்ல. இந்த சவுல் சொன்னாரு, இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்கள் தாகம் உள்ளவங்க, இது சிலுவை எடுக்கக்கூடிய பயணம். கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்துல சிலுவை 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 சிலுவை. ஆனா சவுளுடைய ராஜ்யபாரத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? வயல்கள் கிடைக்கும், திராட்சை தோட்டங்கள் கிடைக்கும், பதவி கொடுப்பாரு, நல்ல அரசாங்க உத்தியோகம் தருவாரு. இந்த இயேசுவை தேடினா வசதிகள். நான் அதான் வரும்போது சொல்லி ஒரு ஊழியக்கார் பேரை சொல்லியே சொன்னேன். இப்ப நான் வந்துட்டு இருக்கும், பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் பேசினாப்ல, அப்ப நான் சொல்லிட்டு வந்தேன், ஒரு குடும்பத்தை பத்தி பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவங்க இப்ப ரொம்ப பயங்கரமாயிட்டாங்களாமே அப்படின்னு சொன்னாங்க. அதான் அவங்க ஒரு ஊழியக்காரங்களை சொல்லுவாங்க, அந்த ஊழியக்கார் பேரை சொல்லியே சொன்னேன். அவருடைய தேவன் நம்முடைய தேவன் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அவங்க கடவுள் நம்ம கடவுள் கிடையாது, இவங்களுக்கு கடவுள் அவருடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இவனே கவனமா இருங்க. வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் 1000 பேருக்கு 100 பேருக்கு அதிபதினு சொன்ன உடனே தோவைக்கு ஆசை வந்துட்டா வரலையா? நீங்க சொல்லுங்க. வாசம் வந்துச்சு. அப்ப நம்ம இந்த சவுலுக்கு ஜால்ரா போட்டுற வேண்டியதுதான். இந்த இப்படிப்பட்ட போதனைக்கு நம்ம எசைஞ்சு போயிட வேண்டியதுதான். எவ்வளவு அறிவு பார்த்தீங்களா பிரியமானவர்களே? நம்ம கடைசி வரைக்கும் தாவீதோடு பயணிக்கக்கூடியவர்களாய் காணப்படணும். என்றென்றைக்கு நிலை நிற்கக்கூடிய ராஜ்யபாரம் இதை அழிக்கவே முடியாது. இன்னைக்கு பாடல் பாடி பிரபலமாயிருந்தாங்க. இன்னைக்கு செழிப்பின் பிரசங்கங்களை பேசி பேசியே மெகா சர்ச்சை கட்டிட்டாங்க. அங்க சிலுவை பற்றி உபதேசம் இருக்குதா? சொல்லுங்க. மெகா சர்ச்சில் சிலுவை பற்றி உபதேசம் கிடையாது. அங்க எல்லாம் சாட்சி என்ன தெரியுமா? கர்த்தரிடத்துல நான் பொருத்தனை பண்ணி இப்படி ஒரு 30,000 ரூபாய் பிள்ளைனுடைய சம்பளத்துல பாதி 30,000 ரூபாய் எடுத்து நான் அப்படியே கர்த்தருடைய பணிக்குன்னு கொடுத்தேன் பாருங்க, ஆண்டு 30 லட்சம் ரூபாய் வீடு கட்டு ஆண்டு உதவி செய்தார். நீ அப்படி சொல்லாத, வெக்கப்படு. நீ 30 வருஷமா அவன் கூட பிறந்த சகோதரிட்ட பேசாம இருக்கிறியே, அந்த கசப்புல இருந்து ஆண்டு உனக்கு விடுதலை தந்துட்டாரா? அதுதான் செல்வி பற்றி உபதேசம் உனக்கு போதிக்கிறது. உனக்கு எதை வச்சு உன மயக்கிட்டான்? 30,000 ரூபாய் கொடுத்த 30 லட்சம் ரூபாய் வீடு கிடைச்சிட்டு, 30 லட்சம் ரூபாய் காரு கிடைச்சிட்டு,
எப்படி ஆயிட்டாங்க பாருங்க. நீ எங்க வந்து நன்றி சொல்ற? நீ பேங்க்காரனுக்கு போய் நன்றி சொல்லு, உனக்கு லோன் சாங்ஷன் ஆனதுக்காக. பிரியமானவர்களே, கொஞ்சம் வேற இருந்தாலும் தேவனுக்காக தரமுள்ளவங்களா எழுமணும். பிரியமானவர்களே, சவுலின் ராஜ்யபாரமா தாவீதின் ராஜ்யபாரமா? யோசித்து பாருங்க. இவன் பிரச்சாரம் பண்ண உடனே இவன் பாருங்க அழகா வாலண்டியரா உள்ள வரான் பாருங்க. நீங்க எனக்கு ஏன் கட்டுப்பாடு பண்ணிட்டீங்க எல்லாம் சொன்ன உடனே இவனுக்கு துடிப்பு வருது. அப்பம் போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். அதுதான் பாக்குறோம். யூதாஸ் காரியோத்து வெள்ளி காசுக்காக பரம தாவீதை காட்டி கொடுக்கிறான், கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறான். இங்கே அதுதான் நடக்குது. அங்கே உத்தமமான தாசர்களை காட்டி கொடுக்கிறான். அப்படி என்ன தெரியுமா? இவனுடைய ஆசை வார்த்தைகளை கண்டு அதற்கு மயங்கி போனவன் உத்தமர்களை பழி வாங்குகிறான், உத்தமர்களை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறான். ஏரோதினுடைய சபையில் அதான் நடந்துச்சு. ஏரோதின் சபையினே இருக்காங்க. சபையிலே ஒரு ஸ்திரீ நடனம் ஆடுகிறாள். உங்களுக்கு தெரியும், ஏரோதியாளின் குமாரத்தி அங்கே நடனம் ஆடுகிறாள். நடக்கிறா. அதுல மயங்கிட்டான். இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயத்துக்கு மயங்கிட்டான். அவன் கேட்க, ராஜ்யத்துல பாதி கட்டாலும் தரேன்னு சொல்றான். அவன் என்ன கேட்கிறா? யோவான்சனுடைய தலை தான் எனக்கு வேணும் கேட்கிறான். மார்க் 6 அதிகாரத்துல வாசிக்கலாம், நீங்க வீட்டு பண்ண வாசிக்கங்க. யோவான்சனுடைய தலை எனக்கு வேணும் கேட்கிறான். ஒரு ஆட்டம் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியுடைய ஓட்டத்தை முடிக்க பாருங்க. ஒரு ஆட்டம் ஒரு தலையே வாங்கிட்டு. அதுதான் கவனமா இருக்கணும். இன்னைக்கு இப்படிப்பட்ட வஞ்சகமான ஆட்கள் இருக்கிறாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமா நடக்கணும். ஆனா இன்னைக்கும் சவுல்கள், இப்படிப்பட்ட சவுல்கள் ஆங்காங்கே வார்த்தைகளை அள்ளி வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர்ட்ட வந்து உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்லி உலக ஐஸ்வர்யங்களை காண்பித்து கொடுத்து அவர்களும் பணக்காரர்கள் ஆகிறார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்புகிறவர்களையும் பணக்காரர்கள் ஆக்கிக்கிட்டு இருக்கிறார்கள். எந்த கிறிஸ்துவை அறிவிக்கிறார்களோ தெரியல. சிலுவையில் அறியப்பட்ட நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். தாச வார்த்தையை காண்பிக்கிறான். இது தோவைக்க சவுலோடு இருந்தவன ஒரு பயங்கர கொலைகாரனா மாத்தலையா? பயங்கர கொலைகாரனா மாத்திட்டு 85 ஆசாரில மட்டும் கொல்லல, அவளுடைய ஆடு மாடுல கொன்னா. அது மட்டும் இல்ல, அவளுடைய புருஷர், ஸ்திரீகள், பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாத்தையுமே கொண்டு போட்டான்னு போட்டிருக்கா போடலையா? அப்ப எவ்வளவு பெரிய கொடூரமான கொலைகாரனா இருப்பான் நீங்க பாத்துக்கங்க. தோவைக்கு அப்படிதானே? ஏதோ தோவை கொடூரமான கொலைகாரன் தானே. இவன் எங்க இருந்த ஆளு தெரியுமா? கர்த்தருடைய சந்நிதியில வேலை செய்துட்டு இருந்த மனுஷன். ஏன்னா நீங்க 1 சாமுவேல் 21வது அதிகாரத்துல நீங்க வந்தீங்கன்னா 21வது அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு. 21வது அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமீனாகிய தோவைக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைப்பட்டு இருந்தான். அப்ப அங்கதான் அவன் இருக்கிறான். ஆனா அவன் தடைப்பட்டு இருந்தான். ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் அவன் மேல, ஏதோ சொல்ல அவன் தடைப்பட்டு இருக்கான். ஆனா அவனும் அங்க ஏதோ ஒரு இதுல உட்கார்ந்து இருக்கான். ஏதோ ஒரு சூழ்நிலையில அவன் என்ன செய்யறான்? அவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொடுத்திருக்கலாம், என்ன செய்து என்ன தெரியல. ஆனா அவங்க இருந்திருக்கிறான். பாருங்க, அவன் சவுலுடைய மேய்ப்பருக்கு எப்படி இருந்தானா? தலைவனா இருந்தான். பாருங்க, இவன் தான் போட்டு கொடுக்கிறான். தனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும், பதவி ஏதாவது ஒரு 100க்கு அதிபதி கொடுத்துருவாரோ அல்லது 1000க்கு ஒரு அதிபதி ஆக்கிடுவாங்களோ. இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு பிரியமானவர்களே, மாம்சீக ஏதோ அதாவது மாம்சீக தோவைக்குகள் எழும்புகிறார்கள். மாம்சீக சவுல்கள் இன்னைக்கு எழும்பி காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த நாட்களில் எச்சரிப்பு உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். இன்னைக்கு நம்ம கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமா? இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவரே, இன்னைக்கு நான் இப்படிப்பட்ட சவுலுடைய வார்த்தைகளுக்கு, சவுலுடைய பிரசங்கத்துக்கு நான் செவி சாய்த்திடக்கூடாது. இப்படிப்பட்ட சவுலின் செழிப்பு பிரசங்கத்துக்கு நான் செவி சாய்த்து விடக்கூடாது. அப்ப அவன் எப்படி கூப்பிடுறான்? அங்க போனா கிடைக்காது, இங்க வா. ஏன்னா இங்க ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க தான் இருக்காங்க. அங்க யாரு இருக்கா? ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க தான் இருக்காங்க. இங்க நீ வா, இங்க நீ வா. அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தாவீதை விட்டு பிரிக்க வேண்டும், தாவீதுக்கு பின்பாக நாம் போகக்கூடாது. அதான் அவனுடைய நோக்கம். சிலுவை பற்றிய உபதேசத்துக்குள்ளே கடந்து போகக்கூடாது. ஏன்னா அங்க போனா சிலுவையை சுமக்கணும். மாம்சத்தையும் உலகத்தையும் பூஜ்யமாக்குற ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம கடந்து போகணும். மாம்சமும் உலகமும் அங்கே வேலை செய்யாது. அதான் தாவீதின் ராஜ்யபாரம்.
ஏனென்றால் பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:14 சொல்லுகிறது, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சவுலின் ராஜ்யபாரத்தில் கிடையாது. அதனாலதான் அவனுக்கு குப்பியில வார்க்கப்பட்ட தைலத்தினால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். குப்பி ஒரு பாத்திரம், அது இல்லாம போயிடும். ஆனா தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட விதம் கொம்பில வார்த்து வைக்கப்பட்ட தைல அபிஷேகம். கொம்புங்கிறது பலியை குறிக்காது, என்றென்றைக்கு நிலை நிற்கக்கூடியது. இந்த மகா மேன்மையான இடத்துக்கு நம்ம வரணும் பிரியமானவர்களே. சவுலா தாவீதா தீர்மானிங்க. சவுலுடைய ராஜ்யபாரத்தில் இருக்கிறோமா அல்லது தாவீதின் ராஜ்யபாரத்தில் இருக்கிறோமா தீர்மானிங்க. யாருக்கும் எதுக்கும் எடுத்து வரல. நீ யாராலும் வருவாங்க எனக்கும் தெரியாது. ஆனா தேவனுடைய சத்தியத்தை இதைதான் பேசணும்னு சொல்லி ஆவியில ஏவப்பட்டேன், பாரப்பட்டேன். தேவன் என்னை உணர்த்தியதாக நான் உண்மையாவே நான் உணர்ந்தேன். அதுக்காக தான் அந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். சவுலுடைய வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்துறாங்க. இன்னைக்கும் அநேக சவுல்கள் சபையில நின்று பேசுறாங்க. இன்னைக்கு அநேக சபையில் சவுல்கள் பெரிய பெரிய பெருவிழாக்கள் திருவிழாக்கள் சொல்லி பெரிய பெரிய கூட்டங்கள்ல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வயல்களை குறித்து பேசுகிறார்கள், திராட்சை தோட்டங்களை குறித்து பேசுகிறார்கள், பதவிகளை குறித்து பேசுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை பேசினால்தான் தன்னுடைய ராஜ்யபாரத்தை தக்க வைக்க முடியும். சாத்தானுக்கும் தெரியும். அவனு எதை வச்சுதான் அவன் ராஜ்யபாரத்துக்கு ஆட்களை சேர்க்கிறான் சொல்லுங்க? வயல்களை, அழிந்து போகிற வஸ்துக்களை வச்சுதான் தன் ராஜ்யபாரத்துக்கு ஆட்களை சேர்க்கிறான். உண்மையா இல்லையா? இதை வச்சுதான் இப்போ சாத்தான் போனே தரமாட்டேன்னா அவனுக்கு எப்படி ராஜ்யபாரத்துக்கு ஆட்கள் வரும்? போன்ல எல்லாமே நல்ல காரியமா இருந்தா அவனுடைய ராஜ்யபாரத்துக்கு எப்படி ஆட்கள் சேருவாங்க? அங்க அசிங்கமான காட்சியை கொண்டு வரணும். பணம் பொருள் சொல்லி அவனை மேல அந்த இதுல உயர்த்தினாதான் அவன் ராஜ்யத்துக்கு ஆட்கள் வரும். இன்னைக்கு ஏன் கோடிக்கணக்கான ஆட்கள் ஓடுறாங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு? ஏன் ஓடுறாங்க? ஏன்னா அங்க போயிட்டு வந்தா 2 கடை வச்சிருக்கிறவங்க அடுத்து 4 கடை வைக்கிறாங்க. 5 லாரி தான் ஓடி இருக்கும். அங்க போயிட்டு வந்தா எத்தனை லாரி ஓடும்? 10 லாரி ஓடும், 30 லாரி ஓடும். ஏன்னா கிடைக்கணும்ல. இத பேசினாதானே அவன் ராஜ்யத்துக்கு ஆட்கள் எழுப்ப முடியும். இன்னைக்கு சவுல்கள், இப்படிப்பட்ட சவுல்கள் அதைத்தான் செய்யறாங்க. இந்த ராஜ்யபாரம் விழுந்து போகிற ராஜ்யபாரம். நீங்கள் நானும் நிலை நிற்கிற அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு பயபக்தியா இருக்க கடவோம், அவ்விடத்தில் சேர கடவோம் என்று சொல்லி நாம் எபிரேயர் 12:28 27-28 பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு எந்த ராஜ்யபாரத்தின் சத்தத்தை கேட்கிறோம்? எதற்கு செவி கொடுக்கிறோம்? யாருடைய சத்தத்தை உள்வாங்குகிறோம்? சவுலுடைய தந்திரமான பேச்சுக்கு உள்ளாகிவிடக் கூடாது. தந்திரமான போதகங்கள், தந்திரமான வார்த்தைகளாலே உங்களையும் என்னையும் தாவீதினுடைய ராஜ்யபாரத்துக்கு அபாத்திரர்களாக்குவதற்கு முயற்சிக்கிறது. ஜாக்கிரதை. ஒரு காலும் தாவீதின் ராஜ்யபாரத்தை விட்டு விலகக்கூடாது. அது கிறிஸ்துவின் ராஜ்யபாரம். நமக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். நமக்காக உயிரோடு கூட எழுந்தார். கிறிஸ்துவின் மரணத்தில் நம்முடைய பழைய மனுஷன் மரித்து விட்டான். கிறிஸ்துவின் அடக்கத்திலே நம்முடைய பழைய மனுஷன் கலைந்து போடப்பட்டு விட்டான். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே பழைய மனுஷன் இல்லை. இனி கிறிஸ்து மட்டுமே பிழைத்திருக்கிறார். இந்த உயர்தரமான சத்தியத்தை கொண்டதுதான் தாவீதின் ராஜ்யபாரம். இந்த உயர்தரமான சத்தியத்தை உள்ளடக்கி இருக்கிற கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்துக்கு முன்னிழலாய் வெளிப்பட்டதுதான் தாவீதின் ராஜ்யபாரம். சவுல் இவ்விதமா தாவீதின் ராஜ்யபாரத்துக்குள்ளே செல்லக்கூடாது, தாவீதின் ராஜ்யபாரத்துக்கு ஆட்கள் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக உலக பொருட்களையும் உலக பதவியையும் மேன்மைப்படுத்தி பேசுகிறானே. இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் நானும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியர்கள், அப்படிப்பட்ட போதகங்கள், அப்படிப்பட்ட கோட்பாடுகளுக்குள்ளே போகாதபடி, அப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள்ளே போகாதபடி நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அர்ப்பணம் செய்வோமா? ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரே எங்களுக்கு தந்த நன்மையான சந்தர்ப்பத்திலே சவுலின் ராஜ்யபாரத்தின் காரியத்தையும் தாவீதின் ராஜ்யபாரத்தின் காரியத்தையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது நாங்கள் எவ்வளவு புத்திமான்களாய் நடக்க வேண்டும். ஆண்டவரே, விழுந்து போன ராஜ்யபாரத்திலே எவைகள் எல்லாம் ஆஃபர் பண்ணப்படுகிறதுங்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நிலைநிற்கிற ராஜ்யபாரத்திலே பாடுகள், உபத்திரவம், சிலுவையின் பாதை காண்பிக்கப்பட்டிருக்கிறது.
நாங்கள் எதற்கு செவி கொடுக்கிறோம், எதில் இணைந்திருக்க விரும்புகிறோம், எதை நாங்கள் உரிமையாக்கி கொள்ள வேண்டும், எதை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்கிறதை தெளிவுபடுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. விழுந்து போன சவுலின் ராஜ்யபாரத்தை அல்ல, நிலை நிற்கக்கூடிய தாவீதின் ராஜ்யபாரத்தையே நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சவுளுடைய ராஜ்யபாரம், சவுல் எவைகளை வைத்து நயவஞ்சகமாய் பேசுவான் என்பதை, எதை வைத்து தன்னுடைய ராஜ்யபாரத்தை தக்க வைத்துக் கொள்வான், ஜனங்களை அதிலே நிலைநிறுத்துவான் என்பதை நாங்கள் பார்க்கும்போது எல்லாம் உலகம் உலகம் உலகம். அதை வைத்து வஞ்சித்து தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து வைத்திருந்தானே, அந்த விழுந்து போற ராஜ்யபாரத்தை நாங்கள் புறக்கணித்து நிலை நிற்கக்கூடிய ராஜ்யபாரத்துக்கு உள்ளானவர்களாய் சிலுவை பாதையிலே எங்களுடைய மாம்சமும் எங்களுடைய உலகமும் கல்வாரி சிலுவையிலே வேறறுக்கப்பட்டு விட்டது என்கிற அந்த சத்தியத்தின் வெளிச்சத்திலே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே எங்களுடைய பழைய மனுஷனாகிய ஆதாம் இல்லை இல்லை இல்லை, கிறிஸ்து மட்டுமே பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தின் வெளிச்சத்திலே நடந்து கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. குடும்பத்தின் பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, அண்ணனு கூட இந்த நாளில் எங்களோடு ஐக்கியப்பட ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, தொடர்ந்து அவர்களையும் உங்க குடும்பத்தை உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கூடியிருக்கிற யாவரையும் உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.